ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுரை வீட்டு சமையல். நான் உங்கள் விஜிதா. இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு வெஜிடபிள் தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு. இது வாழை மரத்துலேருந்து வரக்கூடியது. வாழை மரத்தில் வரக்கூடிய வாழை பூவாகட்டும், வாழைப்பழம், வாழைத்தண்டு எல்லாமே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு. இதில் இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை ஃபஸ்ட்டு அந்த தோலெல்லாம் ஃபுல்லாக நீக்கிக்கிறோம். எப்பயுமே வாழைத்தண்டில் பார்த்திங்கன்னா நிறைய நார் இருக்கும். நான் அதனாலே இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நான் எடுத்த வாழைத்தண்டில் நாரே இல்லை. நார் இருந்ததுன்னா இந்த மெத்தடில் கட் பண்ணிவிட்டு அந்த நார் அப்படியே கையில் சுற்றணும். இப்போ நான் அதே மாதிரி தான் அறுத்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் வாங்குகிற வாழைத்தண்டில் அதே மாதிரி இருந்ததுன்னா இந்த மெத்தடில் நல்லா நாரை சுற்றிட்டு கொஞ்சம் தண்ணியில் மோர் இல்லைன்னா தயிர் கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணி போட்டுருங்க. அப்போ தான் வாழைத்தண்டு கருத்து போகாது. ஃபுல்லாக எவ்வளோ பொடிசாக முடியுமோ கட் பண்ணிவிட்டு நம்ம மைக்கோதி இல்லைன்னா ஏதாவது ஒரு குச்சி வச்சு இது மாதிரி சுற்றி எடுத்தோம்னா அந்த மீதி இருக்கக்கூடிய 1-2 நாரும் இதில் வந்துடும். இதுதான் வாழைத்தண்டு கட் பண்ணக்கூடிய மெத்தடு. இப்போ வாழைத்தண்டை ஃபஸ்ட்டு ஒரு குட்டி குக்கரில் போட்டுட்டு தண்ணி கரெக்டாக வாழைத்தண்டு முங்குற அளவு வச்சா போதும். ஏன்னா வாழைத்தண்டில் இருந்தும் தண்ணி நிறையா நம்மளுக்கு வரும். போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுறலாம். 2 to 3 கூட நீங்கள் விடலாம், உங்களோட குக்கரோட பக்குவத்தை பொறுத்தது. வாழைத்தண்டு நம்மளுக்கு பாடியில் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணும், உடம்போட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, கிட்னி ஸ்டோனெல்லாம் கரைச்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு இது. இந்த மெத்தடில் செஞ்சு நம்ம வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போது எண்ணெய் விட்டாச்சு தேவையான அளவு. அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக குழம்பு கடலை பருப்பு போட்டிருக்கேன். அது பொரியலுக்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, ஒரு வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க. சிறுசாக இருந்தால் ஒரு 10 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். முக்கால் பக்கம் இது ஃப்ரை ஆன உடனே நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் நீங்கள் தேவைக்கு தகுந்தவாறு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். என்ன இது கொஞ்சம் வேலை மெனக்கடணும் அப்படின்னு நினப்போம். ஆனால் வேலை இருந்தாலும் இந்த காயெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பொதுவாக ஆண்களுக்கு இந்த காய் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இப்போது ஃப்ரை ஆனவுடனே வாழைத்தண்டையும் இதில் எடுத்து போட்டுறோம். போட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரை வெயிட் பண்ணுறோம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு சாப்பிட்றணும். இது வெறும் தேங்காய் துருவல் இல்லை, ஒரு சில்லளவு தேங்காய் எடுத்துகிட்டு அதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். ட்ரையாக தான், தண்ணி விடாமல். இறக்க போகும்போது இதை போடும்போது அந்த பச்சை மிளகாய், அந்த சீரகத்தோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைத்தண்டு பொரியல் ஒரு டைம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். வெறும் காய் மட்டுமே நீங்கள் சாப்பிடுவீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம மதுரை வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் வீடு தேடி வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.